இன்னைக்கு நான் 2 ஷாப் மலேசியாவில் உள்ள சீப்பஸ்ட் ஷாப் தான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ஷாப் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓல்ட் கிளாங் ரோட் மலேசியாவில் தான். இந்த ஷாப்போட நேம் உங்களுக்கு வந்து தெளிவாக நான் காட்டுறேன் அந்த போர்டில் உள்ளதை. இந்த செட்டையா 2.60 சென்ட். இந்த இதை நீங்கள் 11.1 அதுக்கப்புறம் 11.1 ரெண்டுமே வந்து பக்கத்தில் இருக்கும். நீங்கள் செட்டையா 2.16 நீங்கள் அடித்தாலே வந்து வேஸில் நீங்கள் கூகுள் பண்ணிங்க அப்படின்னா வேஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து காட்டிடும். ஸோ இதுதான் ஓல்ட் கிளாங் ரோடில் இருக்கக்கூடிய இந்த ஷாப். இந்த 11.1 வந்து பார்த்தீங்கன்னா சில செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, நிறைய வெசல்ஸ் இந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. அண்ட் நம்ம இப்போ வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா 2 ரிங்கெட் 60 சென்ட் இருக்க ஷாப்க்கு தான். இங்கே வந்து ஸ்நாக் ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு 2 இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து ஸ்நாக் அப்புறம் ஸ்டேஷ்னரி வந்து வச்சுருப்பாங்க. ஸ்நாக்லாம் வந்து இந்தியன் ஐட்டம் வந்து இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தாராளமாக இருக்கும். காராக்கல்ல, அப்புறம் பிஸ்கெட், அப்புறம் மிக்சர், சேவு இந்த மாதிரியான டேஸ்டெல்லாம் இருக்குது. பேக்கெட்டாக வந்து நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற இந்த பிங்கோ, அப்புறம் சீஸ் ஸ்டிக்ஸு இந்த மாதிரியான சில விஷயங்களும் நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு பேக்கெட்டுக்கான விலை 2 ரிங்கெட் 60 சென்ட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி, நம்ம ரிட்டன் கிஃப்ட்டு பர்த்டேக்கெலாம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 10-20 நம்ம மொத்தமாக வாங்குகிறோம் அப்படின்னா இது எந்த ஒரு பேக்கெட்டுன்னு இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ரிங்கெட் 60 சென்ட், இந்திய விலை மதிப்புக்கு 40 ரூபா. ஸோ நம்ம ஒரு ரிட்டன் நிறையா ஸ்கூல்ஸில் வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட் வந்து பர்த்டேனா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற பழக்கம் மலேசியாவில் வந்து இருக்குது. ஸோ அவங்களும் வாங்கிட்டு வரதுனால நம்மளுமே சில நேரம் கொடுக்க வேண்டியது வருது. இங்கே வந்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஒன்றா வந்து பார்க்கலாம். இந்த கலரிங் பெயிண்ட்டு பேலட் அந்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி எடுத்துகிட்டு வர்றது வந்து ரஸ்க்கு பேக்கெட் மாதிரி இருக்கும். டேஸ்ட் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இந்த ரஸ்க்கு, அதுக்கப்புறம் ப்ரெட்டு இதெல்லாமே நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அப்படியே இந்தியன் ஐட்டம் மாதிரி. அதே மாதிரி மிக்சர், பட்டாணி, வறுகடலை இதெல்லாம் எந்த வித மாற்றமும் இருக்காது, நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு அடுத்தடுத்து வேணும் அப்படின்னா நான் வந்து எதெல்லாம் வந்து டேஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும், எதெல்லாம் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றதே நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பேக்கெட் கவர் வந்து காட்டுறேன். இது வந்து எதுவுமே வந்து ப்ரொமோஷன் வீடியோ வந்து கிடையாதுங்க. ஸோ நான் வந்து நிறைய வீடியோ வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, சீப்பஸ்ட் ஷாப்பிங் இந்த மாதிரி எல்லா பக்கமும் சீப்பஸ்ட்டும் போடுவேன், எங்கெங்கே ஷாப்பிங் பண்ண முடியும், எது நல்லா இருக்குது அந்த மாதிரி நம்ம எக்கச்சக்கமாக போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. எந்த ஒரு பேக்கெட் எடுத்தாலுமே இது 2 ரிங்கெட் 60 சென்ட் அவ்வளோதான். இங்கே வந்து நிறைய கலரிங் புக், கதை புக்கு, அதுக்கப்புறம் நோட்டு, குட்டியாக அழகழகாக நோட்டு, குட்டீஸ்க்கு வந்து பிடிச்ச மாதிரி நிறையா விஷயம் வந்து இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் வந்து இங்கே நிறையா வந்து இருக்கும். லிக்யூடு நம்ம வெஷல் வாஷ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் டிட்டர்ஜென்ட் இந்த மாதிரியான விஷயங்கள், ஹேண்ட் வாஷ் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். மெயின்லி இந்த இடம் பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 ரிங்கெட் 60 சென்ட் அப்படின்னா அதோட குவாலிட்டி அந்த மணிக்கு தகுந்து தான் வந்து இருக்கும். ஆவரேஜானது இருக்கும். ஸோ ரீசனபிள் தான் இந்த ரேட், அதுக்கான ஒர்த் கண்டிப்பாக வந்து இருக்கும். நம்ம பார்த்து செலக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ இந்த கீ செயினே பாருங்கள், ஒரு சிலது அழுக்காக இருக்குது, ஒரு சிலது பெருசாக தெரியுது, இருந்தாலுமே அந்த குவாலிட்டி அவ்வளோ நல்லா தெரியலை. ஆனால் ஒரு சில கீ செயின் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, அந்த குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கு. ஸோ நம்மளோட செலெக்ஷன் எந்த மாதிரி அப்படின்றத வச்சு தான் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து வந்திருக்கேங்க. இங்கே வந்தோடனே வந்து நிறையா வந்து இருக்கும். இதுவுமே வந்து குட்டீஸ்க்கு வந்து பிடிச்ச ஒரு இது தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கூலர்ஸ் மாதிரியான ஐட்டம் வந்து ஒரு பீஸ் வந்து 2 ரிங்கெட் 60 சென்ட் வந்து இருந்தது. ஸோ எனக்கு பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுக்கும்போது அழகாக கலர்ஃபுல்லாக எனக்கு இருந்தால் ரொம்ப வந்து பிடிக்கும். அந்த ஃபோட்டோஸ்க்கு அந்த ஒரு டைம் மட்டும்தான் குட்டீஸ் வந்து போடுவாங்க. ரொம்ப அதிகமாகலாம் கூலர்ஸ் எங்கேயும் போடுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு தாராளமாக இங்கே வந்து வாங்கலாம். 2 ரிங்கெட் 60 சென்ட்டுக்கு நிறைய கலெக்ஷன். நான் ஒவ்வொரு வாட்டியுமே ஒவ்வொரு மாதிரி டைப்பில் தான் பார்ப்பேன். போன டைம் வந்தபோது ஒரு அழகானது கிடச்சிது. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகழகாக நிறையா இருந்தது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் வந்து இருக்கும். ஸோ 2 ரிங்கெட் 60 சென்ட்டுக்கு வந்து இது வந்து ஒத்துன்னு தான் சொல்லுவேன். எனக்கு நல்லாவே வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ப்ளஸ் இங்கே நிறையா வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி ட்ரையல் பண்ணி பார்த்துருப்பாங்க. நம்ம தான் வந்து பார்த்து கரெக்டாக வந்து அது வந்து அது கரெக்டாக க்ளோஸ் ஆகியிருக்கா, காஞ்சு போயிருக்கா
அதெல்லாம் இந்த ஷாப்பில் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். லிப் பாம் எல்லாமே வந்து அழகழகாக வந்து இருக்கும். நம்ம வந்து பர்ஸ்லாம் வச்சு கொண்டு போகிற மாதிரியான பர்ஃப்யூம் பாட்டில், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக்கு, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறையா கலர்ஸில் வந்து இருக்கும். சும்மா இது வந்து நம்ம பர்ஸில் போட்டு வைக்கிறதுக்கு எப்போவாவது ஒரு தேவைக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி லிப் பாம், இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகழகாக வந்து காம்பேக்டாக சின்னதாக நம்ம பர்ஸ்குள்ளே வைக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையா பார்க்க முடியும். இதெல்லாமே வந்து ஹேர் ஜெல், அப்புறம் பாடி லோஷன், பெர்ஃப்யூம், இந்த மாதிரியான விஷயங்கள் அது குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய டின்னில் இருக்கிறது வந்து ஹேருக்கு போடுற ஜெல்லு. ஸோ அந்த செட்டிங் பண்ணோம்ல, செட்டிங்ஸ் ஜெல் மாதிரி வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பாடி லோஷன்ஸ் வந்து இருந்தது, ஃபேஸ் வாஷ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து பெர்ஃப்யூம். இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, பட் நல்லாயிருக்கும், இதோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க. லிப்ஸ்டிக் இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கலர் கரெக்டர் மாதிரியான விஷயங்கள், ப்ளஷ்ஷு வந்து ஒரு 4 கலர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறையா வந்து இயரிங்ஸு, ரப்பர் பேண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் நிறையா பார்க்க முடியும். குட்டி பாப்பாங்களுக்கெல்லாம் அழகழகாக வந்து ஹேர் கிளிப்ஸு, இந்த ஒரு மொத்த பேக்கெட் ஃபுல் பேக்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டாக வந்து 2 ringgit 60 cent தான். நிறைய பண்டலாக நம்மளுக்கு இருக்க மாதிரி இருக்கும். குவாலிட்டியெல்லாம் நல்லாயிருக்கும். நான் இங்கே வந்து ஹேர் பேண்ட்ஸு, கிளிப் இதெல்லாமே வந்து நம்ம பார்த்து எடுக்கிறதுல தான் இருக்குது. குவாலிட்டி நல்லா தாங்க இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறையா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு ஹேர் பேண்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். நான் அப்பப்போ வரும்போதெல்லாம் வந்து ஹேர் பேண்டு, கிளிப்பு, பாப்பாக்கு மெயினாக நிறையா வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு போடுற மாதிரியான விஷயங்கள் ஃபேன்சியாக நிறையா வந்து கிடச்சிது. அப்புறமா ஐ ஷேடோ, அப்புறம் ஹேர் கர்லர், நெயில் கட்டர், அப்புறம் நெயிலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற நிறைய நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள், இந்த மாதிரி பார்த்து ஒன்று நிறையா வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பிளெண்டர், அப்புறம் மேக்கப் ப்ரஷ்ஷு, இது எல்லாமே வந்து நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் பாருங்களேன், இந்த டூல்லாம் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஸோ இது தாராளமாக நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எக்கச்சக்கமாக நம்ம வந்து இங்கே பார்க்க முடியும். இது எல்லாமே ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து நான் பார்த்துட்ருந்தேன். ஸோ ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கியூஷி இது வந்து, ஸோ பாப்பாவுக்கு வந்து இது ரொம்ப வந்து பிடிக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி வாங்கி தரணும், அதுதான் அவங்க வந்து எப்போவுமே விருப்பப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருந்தது. இந்த மாதிரி டாய் ஐட்டமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் இதெல்லாமே 2 ringgit 60 cent. நிஜமாக இது வந்து ஒர்த். இந்த மாதிரி பீட்ஸ் இதெல்லாம் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷாப் தான். ஸோ ரீசனபிள் ப்ரைஸில் நீங்கள் வந்து தாராளமாக இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம். கிளாஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா செராமிக்கும் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மாதிரியும் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அவனில் வந்து யூஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, கீழே வந்து சிம்பிள் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். சிலது பேக்கெட்டாக வந்து வரும், செட்டாக வரும், அந்த மாதிரி இருக்கும்.
ப்ளஸ் இங்கே கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா வந்து எக்கச்சக்கமாக பாட்டில்ஸ் இதெல்லாம் சூப்பர் கலெக்ஷன்ஸ். அண்ட் பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது, செராமிக்கில் வந்து இருக்குது, கிளாஸில் வந்து டின் அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும், சிலது அது என்ன சொல்லுவாங்க ஸ்டீல் மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் செட்டாக நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு வந்து சொல்லுவேன். இதெல்லாமே நல்லாயிருக்கு பார்த்தீங்களா, அழகாக பாக்ஸோடு வந்து வந்துடும். ரிட்டன் கிஃப்டெல்லாம் நம்ம கொடுக்கணுன்னா தாராளமாக இந்த ஒரு பேக் அழகாக பாக்ஸோடு வந்து வந்துடுது. எல்லாமே 2 ringgit 60 centனா சூப்பர் தான். என்னோடய குட்டி பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து பண்ண பிடிக்கும். ஸோ அதுக்கு வந்து பீட்ஸு இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அழகாக கலர்ஃபுல்லாக பீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் ஹேர் அக்சசரிஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இந்த பீட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பாப்பா அதை வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. போன டைம் தான் வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ அதெல்லாம் எதுக்குமா வேண்டான்னு நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ வாங்க கிச்சன் ஐட்டமுக்கு வந்து போகலாம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து இங்கே ரீசனபிள் ப்ரைஸில் நிறைய எக்கச்சக்கமாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ளவர் பாட் இதெல்லாம் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக பார்த்து வாங்கிட்டு போகலாம். கிச்சனில் வந்து நம்ம டிஷ்யூ வைக்கிறதுக்கு, அப்புறம் ஃபில்டரு, அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் இதெல்லாம் கட் பண்ணுற கட்டர், அப்புறம் டேப்புக்கானது, நைஃப், ஸ்பூன்ஸ், இது எல்லாமே வந்து நிறைய வந்து இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். அதோட குவாலிட்டி நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இங்கே நிறையா இருக்கும். ஏப்ரான் வந்து இருந்தது, நிறையா கலெக்ஷன்ஸில் வந்து வந்திருந்தது. அதுக்கப்புறம் எக்கு வைக்கிறதுக்கான ட்ரே, இந்த மாதிரி நிறையா பிளாஸ்டிக் டேபிள் கவர், இதெல்லாம் நிறைய வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டேபிள் கவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. நான் போன டைம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாமே பார்க்க முடிஞ்சுது. ஃபில்டர் வந்து உங்களுக்கு ஸ்டீலில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது, மெஷரிங் கப் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா எக்கு போடுறதுக்கு சின்ன பேன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான சின்ன விஷயம். அப்புறம் வந்து நம்ம குக்கிங் பண்ணும்போது மேலே வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கான பிளேட் இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் மேலே அந்த பிடிச்சி தூக்குறது வந்து இல்லாமல் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அழகாக செட்டாக நிறையா வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சூப்பரான ஐட்டம் எல்லாம் வந்து இங்கே கிடைக்கும். நீங்கள் பேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா பேக்கிங்க்கான ட்ரேலாம் வந்து 2 ringgit 60 cent தான். ஹார்ட் ஷேப்பில் இருந்தது, பெரிய நிறைய டிஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருந்தது, 1/2 kg 1 kg அப்படின்னு டிஃப்ரெண்ட் ப்ரெட்டு பண்ணுற மாதிரியான ட்ரே இந்த மாதிரி வந்து இருந்தது. நான் வந்து ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே வந்து நீளமாக பார்த்துட்டு இருந்தேன்னா, ஸோ அந்த லென்த்தான ட்ரே வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் ஸ்க்ரீனாக வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ ஷவர் பண்ணுறோம், டாய்லெட் அப்படியே தெரியுது, விசிபிளாக இருக்குன்னா சில நேரத்தில் இந்த ஸ்க்ரீன் முதல்ல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. பேப்பர் கப் ட்ரே இதெல்லாம் தேடிட்டுருக்கீங்கன்னா இது ஒரு சூப்பர் ஸ்பாட். நீங்கள் தாராளமாக இங்கே வந்தீங்கன்னா பேப்பர் கப், ஏதாவது பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷன் இந்த மாதிரியான பேப்பர் ட்ரே, அப்புறம் பிளாஸ்டிக்கில் வந்து நீங்கள் பேக் பண்ணுறதுக்கான பாக்ஸு இதெல்லாம் தேடிங்கன்னா நீங்கள் இங்கே வரலாம். நல்லாயிருக்கும் இந்த பிளேஸ். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ இல்லைங்க, நான் திருப்பியும் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி ரொம்ப டப்பர்வேர் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, பட் ஏர்டைட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸஸுமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா நீங்கள் அமுத்தி பார்த்து ஒவ்வொரு பிராண்டுமே ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஒரு சிலதில் வந்து பார்த்திங்கன்னா செட்டாக 4 பீஸோட அழகாக குவாலிட்டியாக இருக்கிறதும் இருக்குது. சும்மா சிங்கிள் பீஸுமே நான் பார்க்குறதுக்கு நல்லா இல்லாமல் ரொம்ப லோக்கலாக இருக்கிறதும் வந்து இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொன்றையும் வந்து பார்த்து இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது
பார்த்திங்கன்னா இது ஃபுல்லுமே செட்டாக உங்களுக்கு 4மே வந்து அவங்களே ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த 4 பாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் ஏர் டைட்டாக இருந்தது. ஸோ இந்த 4மே சேர்த்து நம்மளுக்கு 2 ringgit 60 cent தான் வந்தது. அப்புறம் பெரிய பெரிய இந்த 3 பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பாட்டிலுமே சேர்ந்து நம்மளுக்கு 2 ringgit 60 cent. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த கண்டெய்னருக்குள்ளே இன்னொரு இது வந்து இருந்தது. ஸோ ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், குவாலிட்டியாகவும் இருந்தது. இது வந்து சிங்கிள் பீஸ் தான், ஆனால் 2 ringgit 60 cent தான். நான் சொன்னேன் இல்லையா, பேக்கிங் ட்ரே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து கிடச்சிது. இது எல்லாமே 2 ringgit, ஒரு பீஸ் வந்து 2 ringgit 60 cent. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஓகேவாக இருந்தது. நிறைய ஷேப்ஸுமே வந்து இருந்தது. ஸ்நாக் பாக்ஸ் எல்லாம் வந்து இருந்ததுங்க. ஸோ நிறையா வந்து ஸ்டாக் வந்திருந்தது. நிறையா வந்து அழகாக ரேப் பண்ணி அந்த பாக்ஸை வந்து டஸ்ட் இல்லாமல் செய்யாமல் நீட்டாக வந்து வச்சுருந்தாங்க. நிறையா நியூவாக வந்து வந்திருந்தது. குவாலிட்டியுமே ஓகேவாக இருந்தது. ஹோம் டெக்கர் வந்து பண்ணுறோம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பார்த்துட்ருக்கலான்னா இந்த ஒரு ஸ்பாட்டு நல்லாயிருக்கும். ஸோ நிறையா ஹோம் டெக்கருக்கான ஐடியாஸ் வந்து இங்கே வந்தாலே கிடச்சிரும். நிறையா ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வந்து இருக்கும். சின்ன வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸில் நம்ம பார்த்தோன்னா நம்ம ஹோம் டெக்கர் பண்ணுறதுக்கு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இங்கே வந்தால் பார்க்கலாம். இது வந்து பெரிய சைஸ் கண்டெய்னர் பாக்ஸ் வந்து ஏர் டைட்டாக இருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த பெரிய சைஸுமே நமக்கு அதே ரேட்டு தான் வந்திருந்தது. அண்ட் எப்படி இருக்குது குவாலிட்டின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா இருந்தது. குவாலிட்டி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே வந்து ஃபிஷ்ஷுக்கான ஃபுட், அப்புறம் சின்ன ஃபிஷ் டேங்க், அப்புறம் நெட்டு, இந்த மாதிரி நிறையா இருந்தது. இதெல்லாமே கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ், இது எது எடுத்தாலுமே சேம் ப்ரைஸ் தான் நமக்கு வந்து வரும். ஸோ இதில் நிறையா வந்து இருந்தது. அப்புறம் கோலி குண்டு வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுவுமே நிறையா இருந்தது. மேக்னெட்னால் நான் தேடி வந்தது. என் பையன் வந்து மேக்னெட் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தானா, ஸோ மேக்னெட்டு அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். பசில் ஒன்று வாங்கியிருந்தேன். என் பையன் ஸ்னேக் வேணும்னா அது வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த லிட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த ஒரு டாய் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம பின் மாதிரி வாங்கியிருந்தேன். பேக்கிங் ட்ரே, இது வந்து தலானி உரை. ஸோ அந்த பில்லோ கவர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஒரு ஹேட் வந்து வாங்கியிருந்தேன். இந்த கூலர்ஸ் மாதிரியான விஷயங்கள், ஹேர் ரப்பர் பேண்ட், பெர்மனண்ட் மார்க்கர், ஸோ இந்த விஷயம்லாம் தான் நான் எடுத்திருந்தேன். அப்புறம் இந்த ப்ளூ கலரில் இருக்க பேஸ்கெட்டுமே வந்து எடுத்திருந்தேன். ரெட் கலர் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ், பட் அது வந்து விற்பனைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் பேஸ்கெட் சேம் ரேட்டு தான், அவ்வளோதான். இதுக்கு மொத்தமாக எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50+ வந்து வந்தது ஆரம். இந்த விலை மதிப்புக்கு 1000 ரூபாய், 1200 ரூபாய் அந்த மாதிரி வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.